அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர் மாதவையா பிறந்த தினம் என்று முன்னோடி தமிழ் எழுத்தாளரும் நாவல் ஆசிரியருமான குரில் மாதவையா பிறந்த தினம் என்று திருநெல்வேலி அருகே உள்ள பெருங்குளம் கிராமத்தில் 1872 பிறந்தார். அங்கு பள்ளி படிப்பை முடித்தார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். முதல் மாணவராக தேறி அக்கல்லூரியிலேயே ஆசிரியராக பணியாற்றினார். நீச்சலில் கில்லாடி. ஒரு முறை சென்னையில் போலீஸ் அதிகாரி பவனந்தம் பிள்ளையுடன் பந்தயம் கட்டி கடலில் 1 மைல் தூரம் நீந்தி வெற்றி பெற்றாராம். குற்றால அருவியின் உச்சியில் 3 முறை ஆங்கிலேயர்கள் கடக்க முயன்று வழுக்கி விழுந்து இறந்த 3ஆம் நாளில் அதே இடத்தில் அருவியை கடந்து சாதித்து காட்டினார். இது என்னோட உப்புச்சுங்க இலாகாவில் சால்ட் எக்ஸிஸ்ட் இலாகா தேர்வில் முதலிடம் பெற்றார். ஆந்திராவின் கஞ்சம் மாவட்டத்தில் உப்பு ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார். சால்ட் இன்ஸ்பெக்டர். பணி நிமித்தமாக குதிரையில் பல மைல்கள் பயணம் செய்தார். குதிரை சவாரி மிகவும் பிடிக்கும். கடமை வீரர், கடும் உழைப்பாடி, கொடையாளி, நகைச்சுவை உணர்வு உடையவர். மாதவையா களங்கமற்ற அதிகாரி. ஒரு எலுமிச்சை பழத்தை கூட கொடுக்கவோ வாங்கவோ மாட்டார் என்பார்களாம் சக ஊழியர்கள். கர்நாடக சங்கீதம், நாட்டுப்புற இசை இரண்டையும் விரும்பி கேட்பார். இவர் பணியாற்றிய பல ஊர்களில் மருத்துவ வசதி கிடையாது என்பதால் தன் பிள்ளைகளுக்கு இவர்தான் குடும்ப வைத்தியர். மருத்துவ புத்தகம், முதல் உதவி பெட்டி, மருந்துகள் எந்நேரமும் அவரது வீட்டில் இருக்குமா. தமிழ் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். தெலுங்கும் தெரியும். 20 வயது முதல் பத்திரிகைகளுக்கு எழுதினார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். சங்க இலக்கியம் முதல் அனைத்து செவ்வியல் படைப்புகள் மற்றும் அரிய ஆங்கில இலக்கிய நூல்கள் என ஒரு நூலகம் வைக்கும் அளவுக்கு நூல்கள் சேகரித்து வைத்திருந்தார். இவரது நண்பர் சி.வி. சுவாமிநாதன் தொடங்கிய விவேக சிந்தாமணி பத்திரிகையில் சாவித்திரியின் கதை என்ற தொடரை எழுதினார். இது 1903 முத்து மீனாட்சி என்ற நாவலாக வெளிவந்தது. தனது புகழ்பெற்ற பத்மாவதி சரித்திரம் நாவலின் முதல் 2 பகுதிகளை 1898 முதல் 1899 வரை எழுதினார். 1924 எழுத தொடங்கிய 3ஆம் பாகம் முழுமையடையவில்லை. இந்திய கும்மி என்ற கவிதை போட்டி 1914 நடந்தது. பாரதியாரும் அதில் கலந்து கொண்டார். மாதவையாவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலை பாடலுக்காக பாரதிக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. பஞ்சாமிர்தம் என்ற பத்திரிகையை 1925 தொடங்கினார். நாவல், சிறுகதை தொகுப்பு, நாடகங்கள், கவிதைகள், ஏராளமான கட்டுரைகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக உறுப்பினராக, அதாவது செனட் உறுப்பினராக 1925 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டில் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற கூட்டத்தில் தமிழை இளங்கலை பட்டப்படிப்பில் கட்டாய பாடமாக சேர்க்க வேண்டும் என உரையாற்றினார். பேசி முடித்து அமர்ந்ததும் அந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தது. அப்போது அவர் வயதுக்கு 53. அப்துல் கலாம் மாதிரி கல்வி போதிக்கும் போதே இறந்து போகிறார். தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் தமிழ் எழுத்தாளர், பத்திரிகையாளர் மாதவையா. பெருங்குளம் கிராமத்தில் 1872 பிறந்திருக்கிறாரு. இறந்தது 53 வயசுல. 1925 சென்னை
பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதுதான் இவருடைய சாதனை. நன்றி, வணக்கம்.